பாருங்க. ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நாளில் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த காரியங்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசு நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அந்த 26ஆம் வசனம், மோசே இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்தான், அதனால் உலகத்துக்குரிய காரியங்களிலே பொக்கிஷங்களிலே அவன் மனதை வைக்கவில்லை என்ற ஒரு வசனத்தை நாம் சிந்தித்து கொண்டே வருகிறோம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருக்கும்படி தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற செய்தியை தான் நாம் பார்க்குறோம். இந்த உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் அல்ல. பொதுவாக ஆமாம், அது எல்லா மார்க்கத்துலேயும் சரி தான், கிறிஸ்தவ மார்க்கத்துலேயும் அப்படி தான். பிறப்பு முதல் இறப்பு வரைக்குள்ள அந்த சூழ்நிலைகள் எல்லாம் சரியாக இருக்கணும், தாங்கள் விரும்புகிறதெல்லாம் நடக்கணும், விரும்புகிற மாதிரி நடக்கணும் என்கிற ரீதியில் தான் விசுவாசங்களும் ஜபங்களும் ஆராதனைகளும் இருந்து கொண்டு இருக்கின்றன. அது நான் அடிக்கடி சுட்டி காட்டுகிற காரியம். ஆனால் இனி வரும் பலன் என்று சொல்லக்கூடிய அல்லது பரலோகம் மறுமையின் நித்திய மகிமையான காரியத்துக்குரிய சிந்தையோ தேடலோ விருப்பமோ ஜபங்களோ பெரும்பாலும் இல்லை என்ற ஒரு நிலை தான் இப்போது காணப்படுகிறது. ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவர் அந்த காரியங்களை நமக்கு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மீண்டும் நினைவில் கொள்ளுகிறோம், இப்போது இங்கே கிடைக்கக்கூடிய பலன் அல்ல, இனி நாம் கண்ணை மூடின பிறகு நம்முடைய மறுமை வாழ்வு, இந்த உலகம் முடிந்த பிறகு அதுக்கு பிறகு உள்ள நித்தியம் என்ற பலன் தான் நமக்கு நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தை இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் கவனமாய் சிந்தையை வச்சிருக்கணும் என்கிறது தான். இது எப்போதும் நினைவில் கொள்ளுங்க. அந்த இனி வரும் மேலான காரியங்களில் தான் மனசை நான் வைத்திருக்க வேண்டும். 1 Corinthians 2:9 தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண்ணு காணல, காது கேட்கல, மனுஷருடைய இருதயங்களிலே தோணவில்லை, தேவனா வேளை தம்முடைய ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தினார். இங்கே மற்றவர்கள் ஒருவேளை அந்த இனி வரும் பலன் என்று சொல்லக்கூடிய காரியங்களை நம்பாமலோ அதில் மனசை வைக்காமல் போகிறதுக்கு என்ன காரணம்னா, அதை அவர்களால் பார்க்க முடியாமல் இருக்கலாம், உணர முடியாமல் இருக்கலாம், அதை நம்ப முடியாத அளவுக்கு அது எங்கே இருக்குது, யார் கண்டது என்று கேட்பது போல ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் நமக்கு தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த வெளிப்பாடு வேணும். அல்லேலூயா. பொதுவாக பரிசுத்த ஆவின்னு சொன்னோன்னா அது உன்னதத்திலிருந்து வருகிற பலன் என்று ஆண்டவர் சொல்வார். பரலோக தேவனுடைய ஆவி. அப்போ பரலோக தேவனுடைய ஆவி வந்தால் நமக்கு என்ன வெளிப்பாடு வரணும்? பரலோக வெளிப்பாடு வரணும். இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஒரு சராசரி மனுஷனுக்கு சில வேளை ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், அப்படியா இப்படியா அதா இதா என்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ், ஒரு குழப்பங்கள் இருக்கலாம். ஆனால் உண்மையிலே பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்தாவி பெற்றவர்களுக்கு அந்த குழப்பம் இருக்கக்கூடாது. காரணம், அவர்களுக்கு வேதத்தின்படி தேவனுடைய வார்த்தையின்படி இனி வரும் பலன்களை பற்றிதான சத்தியங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒன்று. அதுக்கு கூட அவர்களுக்குள்ளே வந்த தேவ ஆவி, அது தேவனிடத்திலிருந்து வந்த ஆவியாக இருக்கிறதுனால அது பரலோகத்தை குறித்த வெளிப்பாட்டை அது கொடுக்கிறது. அது 1 யோவான் 4:5 அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவளை பேசுகிறார்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்குறான், இதனால சத்திய ஆவி இன்னதென்றோ வஞ்சிக்கிற ஆவி இன்னதென்றோ அறிந்திருக்கிறோம் அப்படின்னு அந்த வசனம் போகுது. அப்போ சத்திய ஆவி அல்லது பரலோகத்திலிருந்து வந்த தேவனுடைய ஆவி வரும்போது பரலோகத்துக்குரிய காரியத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த உலகத்துக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அல்லது இந்த உலகத்துக்குரிய பலன்கள் இல்லையா, சாவுற உலகத்துக்குரிய பலன்கள் காரியங்களை குறித்து அதிகம் சிந்திக்கிறவர்கள், கவலைப்படுகிறவர்கள், பேசுகிறவர்கள், அவர்கள் பரலோக ஆவியினுடைய பிரசன்னத்தினால் நிறைக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. அவ்வளோதான். இங்கே உலகத்தில் பலவிதமான ஆவிகள் இருக்கலாம், அதை வைத்து முடிவு பண்ண முடியாது. மரத்தை கனியனால் அறியலாம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறதுனால அப்போ பரலோகத்துக்குரிய சிந்தை, தரிசனம், உறுதிப்பாடு, நிச்சயம், தெளிவு, ஆசை, வாஞ்சை ஒருவருக்கு இல்லை என்று சொன்னால் அவருக்குள்ள பரலோகத்திலிருந்து வந்த ஆவி இல்லை, செயல்படவில்லை என்பது மிக முக்கியமாய் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சபைக்குள்ள அந்த அனுபவம் இல்லைன்னா அந்த சபையில் டோட்டலி அந்த ஆவி இல்லை என்ற முடிவுக்கு தான் வர வேண்டும். 2 Corinthians 5:6 சொல்லுது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கணும். கண்ணால் பார்த்து நடக்கலை, ஆவியானவர் நம்முடைய ஆத்மாவில் மனசில் கொடுத்துருக்கிற வெளிப்பாடு அடிப்படையில் தான்
நாம் இந்த காரியத்தில் இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருக்க முடியும் என்பதை வழங்கி கொள்ளணும். அல்லேலூயா. பல வேளை நாங்கள் எவ்வளோ பிரசவம் பண்ணாலும் எவ்வளோ செஞ்சாலும் அந்த பரலோகத்தில் இருந்த ஆவியானவருடைய அந்த ஒரு கைடன்ஸ் அநேகருக்குள்ளே இல்லாமல் போகிறதுனால அந்த நிச்சயம் அவங்களுக்குள்ளே வரல. உலக காரியம் பேசினா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுட்ருப்பாங்க, ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. உலக காரியங்களுக்கு ஜெபம் பண்ண சொன்னாலும் ரொம்ப பாரமாக ஜெபிப்பாங்க. ஆனால் பரலோகத்துக்குரிய காரியம் வராது, இயல்பில் என்ன செய்யாது, வராது என்கிற சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கறது உண்டு. சரி, இப்போ இனி வரும் பலன் மேல்தான் நோக்கமாக இருக்க வேண்டுங்கிறதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற கண்டிப்பான சில சூழ்நிலையை நாம் கொஞ்சம் சிந்திக்கணும். முதலாவது, இந்த சரீரத்தில் நாம் இருக்கிறோம். இந்த சரீரத்தில் இருக்கும்போது தான் நாம் வாழ முடியும். இந்த சரீரம் செயலிழந்து போனால் வாழ முடியாது. ஆமாம், செயல்பட முடியாது. மனித தன்மை, ஆவி, ஆத்மா, சரீரம்னு 3 இருக்குது. இந்த ஆத்மாங்கிற உள்ளான மனுஷன் இந்த சரீரத்துக்கு உள்ளே இருக்கிறது. இந்த உயிர்ங்கிறது ஆவி, அது இயக்குகிறது. அப்போ இந்த சரீரம் அந்த உயிரும் இணைஞ்சிருந்தால் தான் இந்த சிஸ்டம் செயல்படும். அப்போ நம்ம இந்த உயிரையும் இந்த சரீரத்தையும் ரொம்ப முக்கியப்படுத்துகிறோம் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால், இந்த உயிர்னு ஒன்று சொல்கிறோமே, பிராணன், உயிர், இந்த உயிர் யாருக்கு எப்போ போகணும் யாருக்கும் தெரியாது. இந்த உயிர் இருந்தால் தான் உயிர் இங்கே வாழ முடியும், உயிர் போனால் வாழ முடியாதுங்கிறது நமக்கு தெளிவான நிச்சயம். ஆனால் இந்த உயிர் எப்போ போகணும்னு தெரியாது. யாக்கோபு 4:14 சொன்ன மாதிரி நாளை நடப்ப உங்களுக்கு தெரியாது, தேவனுக்கு சித்தமானால் உயிரோடு இருந்தால் என்னென்னதை செய்யணும். அப்போ எதை முக்கியமாக நாம் நினைக்கிறோமோ, பிரதானமாக நினைக்கிறோமோ, அது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. நாம் நினைக்கிறது மாதிரி இல்லை, அது நிரந்தரம் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் தேவன் வச்சிருக்கிறார். புரியுதா? ஏன் வச்சிருக்கிறார் தெரியுமா? இது நிரந்தரம் இல்லை. நீ இனி வரும் பலன் மேல் தான் நீ நோக்கமாக இருக்கணும். இப்போ சாவு பயம், ஐயோ செத்து போனோன்னு பயம், உயிர் ஊசல் ஆடிக்கொண்டிருக்குன்னெலாம் சொல்கிறேன்ல, இந்த மாதிரி சூழ்நிலை ஏன் வருது? அல்லது நமக்கு எதையும் கடா குடுன்னு அடித்து பிரசங்க யாரே, என்னை கூட்டத்துக்கு வருவேனே நினைக்கல பிரசங்க யாரே, எனக்காக புறப்படக்கணும் பிரசங்க யாரேன்னு பாட்டி மாதிரிலாம் சொல்லுவாங்க பழைய காலத்தில். ஸோ என்னன்னா, செத்து போவனேன்னு பயம், எப்போ முடியுமோ தெரியலை. ஏன் அப்படி ஒரு சூழ்நிலை தேவன் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் இந்த உலகத்துக்குரிய காரியத்தில் அல்லது நம்பிக்கை வைக்காமல் இனி வரும் பலன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்காக தான். நம்ம விசுவாசிகளாக இருந்தாலும் அது நிச்சயம் இல்லாமல் அதான் அப்படி சொல்லியாச்சு இல்லையா, நாளை நடப்ப தெரியாது. யார்? யாக்கோபு தான் சொல்லியாச்சு, விசுவாசிகளுக்கு சொல்லியாச்சு, விசுவாசிகளுக்கும் தெரியாது. ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படி தான் போதிச்சிருக்காங்க. நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பான்னு சொல்லி அப்போஸ்தலர்கள் போதிக்கவில்லை. ஆமாம், நாளை, ஆமாம், இன்று ராத்திரி உன் ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுமானால்னு ஆண்டவர் சொல்வார். சரியா? அதனால் அந்த ஆண்டவரும் சொன்னார், அப்போஸ்தலர்கள் அதான் சொன்னாங்க. ஸோ நிலையற்ற இந்த வாழ்வுன்னு சொன்னாங்க. ஏன் அதை அப்படி வச்சுருக்கேன்னு சொன்னால், இனி வரும் பலன் மேல் நம் மனசை செலுத்த வேண்டும் என்பதற்காக தான். இது நினச்சிருக்காம நின்றுறோங்கிற ஒரு பயப்படுத்தி தான் வச்சுருக்கார். நீங்கள் 1 கொரிந்தியர் 15:50 மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை, அழிவுக்குரியது, அழியாமல் சுதந்திரிப்பதில்லை. அப்போ இந்த சரீரமும் இது அழிவுக்குரியது இல்லையா, பலன் இழந்து பலவீனப்பட்டு பல ரீதியில் அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம். சிலருக்கு வியாதி விசுவாசிகளாக இருந்தாலும் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் ஜெபம் பண்ணினாலும் பெரிய அளவில் முன்னேற்றம் வருகிறதில்ல. அப்படி இழுக்கிற சூழ்நிலைகளை நாங்கள் பார்த்துருக்குறோம். இப்போ ஆண்டவர் நினச்சா அற்புதம் பண்ண முடியும். ஒரு சமீபத்தில் ஒரு தகப்பனார் மரித்து போனார், நல்ல வயசுள்ளவர் தான், சபையில் நல்ல விசுவாசி. அப்போ அவருக்கு சில பிரச்சனை இடையில் ஆபத்து சபையார் ஜபித்தார்கள். நானும் அங்கே பிரசங்கத்துக்கு போகிறதுனால என்னையும் கூட்டிகிட்டு போவார்கள். ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் அற்புதம் செஞ்சு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன், லைஃப் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தார். திருப்பி மீண்டும் சில பிரச்சனையெல்லாம் விட்டது, அப்படி போயிட்டுருக்கு இருந்திருக்கு. அப்புறம் என்னை ஒரு நாள் அந்த பாஸ்டர் கூட்டிகிட்டு போனார், அந்த சபையில் பேசுகிறதுனால. இப்போ அவருக்கு அந்த தகப்பனாருக்கு ஜெபம் பண்ணிட்டு வருவோம். அப்போ நாங்கள் போனேன், படுத்துருக்கிறாரு. அவருக்கு காலெல்லாம் கட்டி வச்சுருக்கு, எல்லாம் புண்ணெல்லாம் வந்திருக்கு, அவருக்கு சுகர் எல்லாம் உண்டுங்கிறத நான் புரிந்து கொண்டேன். ஸோ ஓகே, அந்த சூழ்நிலையை அப்படி புரிந்து கொண்டேன். அடுத்து நான் ஜெபிக்க வேண்டும். அப்போ நான் விவிதமாக ஜெபித்தேன். ஆண்டவரே, நேரு வரை அற்புதமாய் பூரணமாய் சுகமாக்க வல்லமை உள்ளவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மாம்சமெல்லாம் புல்லை போல் அதன் மகிமை புல்லின் பூவை போல் இருக்கணும், அது அழிஞ்சு போயிடணும், அது அழிவுக்குரியதுன்னு ஒரு நியமத்தை இங்கே வச்சுருக்கு. அதை நாங்கள் தாண்டவும் கூடாது. இப்போ இவருடைய காரியத்தில் உங்களுடைய சித்தம் என்ன? அவர் உயிரோடு இருக்கணும்னா ஆரோக்கியமாக இருக்கட்டும், இல்லை
அப்படின்னா கஷ்டப்படுத்தாமல் அவர் என்ன செஞ்சிடணும், எடுத்துடணும். அவருக்கு அந்த சூழ்நிலையை பார்த்தேன், கஷ்டப்படுத்தாமல் எடுத்துடணும். அவரை கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. ஓகே, வயசானவர் தான், சரி நீர் எடுத்துக்கொள்ளணும். அற்புதம் செய்ய போகிறீரா, எடுக்க போகிறீரா, அது உமக்கு பரப்பு. எனக்கு வசனம் தெரியும், நான் வசனம் பேசுகிறவன். ஏன்னா ஆண்டவர் இவரை சுகமாக்கி அற்புதமாக வச்சு ரொம்ப காலம் வைக்கிறதுக்கு ஒன்றும் விசுவாசி ஆக்கலை. எதுக்கு விசுவாசி ஆக்கினார் தெரியுமா? அவருக்கு ஒரு புதிய சரீரத்தை கொடுக்கும்படி. அல்லேலூயா. என்ன சொல்கிறீங்க? அவருக்கு ஒரு புதிய சரீரத்தை, வாக்குத்தத்தம் தானே இல்லையா? அது லூக்கா 20:36, மரித்தோர் உயிர்த்தல் அடைய வேண்டும், தேவனுக்கு பிள்ளைகள் தேவன தூதர்களுக்கு ஒப்பாக இருப்பார்கள், மறிக்க மாட்டார். 1:3-2 அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிப்பதுனாலே அவருக்கு ஒப்பாக இருக்கணும். அப்போ அப்படி ஒரு புதிய சரீரத்தை கொடுப்பேன்னு தான் வாக்கு பண்ணியிருக்கிறார். அது எங்களுக்கு தெளிவு. அது இனி வரும் காரியம் இல்லையா? இனி வரும் காரியம். அதில் தான் ஊழியக்காரில் நோக்கம் வைக்கணும், அவரை நோக்கம் வைக்கணும், என்ன சுகமாக்கும். ஏன்னா சில வேலையெல்லாம் வயசான ஆளுகள் அப்படியே கஷ்டத்தில் இருக்குது, எனக்கு ஜோம் பண்ணுங்க, ஷோம் பண்ணுங்க, ஷோம் பண்ணுங்க, எனக்கு சுகம். மற்ற பாசெல்லாம் ஜோம் பண்ணிடுவாங்க. நான் நேராக சொல்லிடுவேன், இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருக்க தான் உங்களை அழைச்சிருக்கு. இந்த சரீரத்தில் சுகமாக இருக்கிறதுக்கு கூப்பிடலை. புதிய சரீரம் தருவேன்னாக்க அப்போ மனசை அங்கே வைங்க, சரியா இல்லையா? எவ்வளோ தான் நாங்கள் ஜெபிச்சாலும் ஒரு அளவு நிற்காது. அங்கே நான் அப்படி திருத்திடுவேன், நான் தைரியமாக பேசிடுவேன். இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருக்குது இல்லையா சொல்லியிருக்கு. இதை இவ்வளோ போட்டு பெருசுப்படுத்துறேன். ஒருத்தருக்கு சித்தமானா வைக்கட்டும், அவருக்கு சித்தமான காரியங்கள் ஏதாவது நான் செய்ய எனக்கு உதவி செய்யட்டும். இல்லை நான் செய்த காரியம் போகிறோம், எனக்கு இது போதும்னா அவர் ராஜ்யத்தை கொண்டு போட்டோம், அவ்வளோதானே. இது என்ன கவலைப்படுகன்னு இருக்குது, சங்கடப்படுகன்னு இருக்குது. அல்ல இல்லையா? அப்போ எதுக்கு யாருக்கு அந்த கவலைகளும் பிரச்சனையும் வருதுன்னு சொன்னால், இனி வரும் பலன் மேல் நோக்கம் இல்லாத ஆளுகள் இருப்பா பற்றியெல்லாம். அதில் நம்பிக்கை கிடையாது, விசுவாசம் கிடையாது, நோக்கம் கிடையாது. அந்த ஓட்டம் ஓடாதவர்களுக்கு தான் செத்து போகணும், அப்படி வந்துடுமோ இப்படி வந்துடுமோ, எனக்கு ஜெபம் பண்ணுங்க. ஒரு பிரசங்கார் சரியில்லை, அங்கே ஜெபம் பண்ணால் நடக்கலைன்னா இவர்கிட்ட வெண்ணி இல்லை, இனி வேறு ஒரு வெண்ணி உள்ள பிரசங்காரை பார்க்கணும். இப்படி ஆளும் ஓடிக்கிட்டே நடக்குது. நிறைய பேர் ஓடுகாவ, வயசான காலத்துலேயும் ஓடுகாவ. எதுக்கு ஓடுகாவன்னு சொன்னால், அவங்களுக்கு இனி வரும் பலன் மேல் நம்பிக்கை கிடையாது, நோக்கம் கிடையாது, விசுவாசம் கிடையாது, மனசங்க கிடையாது. அதனால அவங்க போகிறதுக்கு தெளிவில்லை, திருப்தி இல்லை. அதுக்கடுத்து வப்ராளப்படுகிறார். ஆண்டவர் தந்தா தரட்டு, இதுக்கு இவ்வளவு நீங்கள் இவ்வளவு கடந்து வப்ராளப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபம் பண்ணுவோம், அவர் தந்தாதே இல்லைன்னு டாபா போனால் தான் ஜெபம் பண்ணு. உங்களுக்கு சித்தமான கூட இல்லை, எடுத்துகிட்டு போயிடும், அவ்வளோதான். ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரி ஜெபம் பண்ணியாச்சு. ஒரு வாரம் கழிஞ்சுன்னு நினைக்கேன், திடீர்னு ஃபோன் வந்து அந்த தாப்பனார் இறந்து போயிட்டார். சரியா? சரி, அங்கே போனோம், நான் தான் பிரசங்கம் எல்லாம் பண்ணினேன், எல்லாம் சூழ்நிலை இருக்குது. ஸோ அன்புக்குரியவர்களே, இது எதுக்கு இந்த சூழ்நிலை அப்படி வச்சிருக்கிறாருன்னு சொன்னால், இனி வரும் சரீரம் இல்லையா நோக்கமாக இருக்குது. நமக்கு வியாதி வருது, பலவீனம் வருது, பல சூழ்நிலை வருதுன்னா ஏன் வச்சுருக்கு? இது நிரந்தரம் இல்லை. மனசு அங்கே வச்சிடணும், இனி வரும் பலன் பரலோகத்தில் வச்சிடணும் என்கிற ஒரு தேவ திட்டம் இருக்கிறபடினால தான் தேவன் அப்படி நடத்துகிறார். அல்ல இல்லையா? நான் சொல்ல புரியுது இல்லையா? விசுவாசிகள் ஏன்னா சாகாமல் இருக்கணுமே, சோக்கேடு வரக்கூடாது, அப்படிலாம் ரொம்ப ப்ராப்ளம்ட்டு ஜோம் பண்ணக்கூடாது. அளவாக ஜோம் பண்ண ஆண்டவரையும் நான் கடமையை செஞ்சுருக்கேன், நீ ஏதாவது செய்ய வேண்டியிருக்கா, செய்யணும்னா கிருபதாரம் நான் செய்கிறேன். அதுக்கு ரொம்ப பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை இல்லை, செய்யணுன்னா வைங்க, நான் செய்கிறேன், கடமை இருக்குது, நான் சில விஷயம் கேட்கலாம். இல்லைன்னா ரொம்ப அதுக்கு அப்படி ஜபிக்கிற ஜபம் வந்து அது விசுவாசிகளுக்கு ஜபம் அல்ல. நான் விசுவாசிகளுக்கு சுவிசேஷம் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற காரியம்லாம் ஏசப்பா சாவாமல் வைப்பாருங்கிறது மாதிரி பிரசங்க மாதிரிலாம் கள்ளப்படம் காட்டுது. நான் சொல்லுவேன், 4 நாள் கழித்து என்ன எழுப்பின இயேசுவை லாசருவை செத்து போனாங்க, நான் இனி வரைக்கும் இயேசுனார் எழுப்பின ஆளை செத்து போன, அப்படி நீ எப்படி இருக்க போகிறா நீ? அது ஒரு பிசாசு. நம்மை இனி வரும் பலன் மேல் நோக்கம் வராதபடி, பரலோகத்திலே மனசை வைக்காதபடி நம்ம திசை திருப்புற பிசாசின் சாமர்த்தியம்ங்கிறத நீங்கள் அறிஞ்சிக்கணும். பல வேளை ஊழியங்களில் இயேசு சுகமளிப்பார், இயேசு விடுதலை செய்வார், இயேசு ஆறுதல் படுத்துவார், இயேசு கட்டா வைப்பார், இயேசு நெருக்கத்துலேருந்து இந்த பிரசங்கெல்லாம் கேட்குறிய. இது கேட்குறதுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பரவசமாக இருக்குது உங்களுக்கு. எனக்கு ஆவியானவர் சொன்னார், அதுக்குள்ளே ஒரு சாத்தானுக்கு தந்திரம் இருக்குன்னு சொன்னார். இவன் பேச பிரசங்கமும் இவனுக்கு ஜபமாக எல்லாம் இனி வரன் பலன் மேல் நோக்கமாக இருக்குது இல்லை. இப்போ புரியுது இல்லையா? இங்கே இவங்க மனசை சோமண்ணோ அற்புதம். நான் உங்களுக்கு சொன்னேன்னா தெரியாது. ஒரு பக்கம் ஏற்கனவே பக்கத்தில் நாங்கள் சிலர் பேசி கொண்டிருக்கும்போது நான் இப்படி பேசிகிட்டு இருந்தேன், வாழ்க்கை இப்படி இருக்குது, பிரசங்க மாதிரி எங்கேயோ கொண்டு போகிறாவே. ஆமாம், 10, 80, 90 வயசானாலும் இன்னும் 100, 2000 வரையும் இருக்குது மாதிரி ஆகும் அவங்களுக்கு நாடம். இப்படி கொஞ்சம் ஓப்பனாக பேசிகிட்டு இருந்தேன். அதில் ஒரு சகோதரன் என்னார், அவர் சொன்னார், ஆமாம் பிரசங்கார நீர் சொல்லு சரிதான், ஒரு வீட்டுக்கு ஒரு தாயார் இறந்து போனாமல் அடக்காரதுனைக்கு போயிருக்கு, அபவுட் 60 நினைக்கிறேன் நியர் இறந்து போனாவே.
அப்போ அங்கே போயிருந்தேன். அந்த பிள்ளைகளெல்லாம் அழுது. அவங்க ரொம்ப கொஞ்சம் பக்தி உள்ளவங்க, காணிக்கைகள் கொடுப்பா, ஊழியர்களை தாங்குவாங்க. பல ஊழியக்காரர்கள் அங்கே போவார்கள். அப்போ ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ண போனவர்கள் எல்லாரும் கர்த்தர் எழுப்ப போகிறார், அதை செய்ய போகிறார், இப்படி செய்ய போகிறார், வாழ வயது உண்டாக்க போகிறார், அப்படி இப்படின்னு அடித்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டா. பாட்டி திடீர்னு செத்து போயிடுச்சு. இல்லையா தாரி செத்து போனா. பிள்ளைகள்லாம் அழுது. ஒரு பிரசங்க யாராவது ஒரு வார்த்தை சொன்னாவே இல்லையா, இப்படி ஆக்கம் கர்த்தர் எடுத்துக்கிட்ட போகிறாரு. வீட்டுக்காரி இருந்தால் ஒழுங்குபடுத்தலையா, சைக்கிள் சொன்ன மாதிரி ஒரு தினம் சொன்னானோ இல்லையே, அப்படி இருப்பார் இப்படி வைப்பாருன்னு சொல்லி சொல்லி திடீர்னு எதிர்பாராமல் செத்து போனேன். ஸோ புரியுதா நான் சொல்லுது? இந்த பிரசங்க மார்க்கெட் போக்கே அப்படி தான் இருக்குது. அதில் தான் ஜனங்களுக்கு சந்தோஷம். இல்லை நீ ஒரு வேளை ஆண்டவர் எடுத்துக்கிட்டா என்ன செய்யுது, அப்படியெல்லாம் பிரசங்கம் அப்படி சொல்லாதுங்க. பிரசங்க யார் இப்போ பாஸ்டர்மாருக்கு பையன் இப்போ. அப்போ இவருக்கு நினைவு என்னன்னு சொன்னால் நான் சாக மாட்டேன் என்ன ஆகும். அப்படி இல்லை, வசனம் இப்படி தான் சொல்லுது, நம்ம பயத்தோடு நடக்கணும், நாளைக்கு நம்ம கையில் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கு இல்லையா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அவிசுவாசம் இல்லை. அப்போ விசுவாசம் உள்ள வார்த்தை சொன்னால் சாவாமல் இருப்பீரோ? அவளுக்கு நியாயம் என்னது? அப்படியெல்லாம் கள்ளத்தனம் பேசாவ. நான் அதாவது அதிகாரம் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதுன்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க. அப்போ நீ சாவ மாட்டான்னு சொல்லிக்கிட்டே இரு, நீ சாவாமல் இரு பார்ப்போம். பார்ப்போமே என்னப்பா புரட்டுறிய நீங்கள்? தேவனுடைய திட்டத்தை புரட்டாதுங்க. சில விஷயத்தில் தேவ ஆவியானவருடைய அதிகாரத்தோடு நம்ம விசுவாசத்தோட கட்டளை இடுகிறோம், ஜெபிக்கிறோம், அதுக்கு பலன் உண்டாரு, நம்ம மறக்கலை. அதுக்கு எதிராக பசங்க ஏன் இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போகிறீங்க, ஓவராக போகிறீங்க? செத்து போவான்னு சொன்னால் செத்து போவான்னு அர்த்தமா? அப்படி என்ன முடியாது. அவர் எடுக்கலைன்னா எடுக்க முடியாது. எலியா போய் சாவு கிடக்கிறான், பெரிய தீர்க்கதரிசி தெரியுமா அவங்களுக்கு? அவன் சொன்னால் வார்த்தையின்படி நடக்கும். நான் தான் சாவணும்னு தனக்கு தானே சொல்லியாச்சு, போயிட்டு கிடத்தப்பறம் சாவையில் அவன் சாவை காணாமல் போயிட்டான். ஸோ இதெல்லாம் நம்ம கையில் கிடையாது. சில அங்கீகாரம் சில எல்லாம் இருக்குது, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போவாங்க. சாவாமல் இருப்பான்னு சொல்லி விசுவாச வார்த்தை சொன்னோன்னு ஒருத்தனை சாவாமல் இருக்க போகிறதும் இல்லை, செத்து போவான்னு சொன்னோன்னு அவன் செத்து போக போகிறதும் கிடையாது. இல்லை அது அவருக்கு திட்டம், அவருக்கு கையில் இருக்குது. அவருடைய கையில் இருக்க ஆடுகளாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு ஒரு வேலை இருக்குது. அந்த லேகிவான் பிசாசு 6000 பிசாசு. எவ்வளோ பிசாசு? 6000 பிசாசு. எத்தனை வருஷம் அவனை கொல்லுக்கு முயற்சி படிச்சுட்டு நமக்கு தெரியாது. தலையை காயப்படுத்திக்கிட்டு சத்தம் போட்டுட்டு உலை போட்டுட்டு உறங்காமல் இவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கு. அவர் ஆண்டவர் பன்னிக்குட்டிகளுக்குள்ளே போகிற அனுமதி கேட்டு விரட்டுறோன்னா 2000 பண்ணி இல்லையா? 6000ன்னா ஒரு பன்னிக்குட்டிக்குள்ளே 3 பண்ணி ஒரு பேய் இருந்திருக்கோன்னு வைங்களேன். 2000 உத்தேசம். 2000 பண்ணின்னா ஒரு பன்னிக்குட்டிக்குள்ளே 3 பேய் இருக்கணும். எல்லா பண்ணிகளும் அந்த உடனே போய் தற்கொலை பண்ணிட்டு, இந்த மனுஷனுக்குள்ளே 6000 பிசாசு இருந்த அப்புறம் அவனை கொல்ல முடியலை. புரியுதா நான் சொல்லுது? வண்டிக்குள்ளே போனோன்னா எல்லாம் போச்சு, ஒரே செகண்டில் முடிச்சு போச்சு. ஸோ அப்போ தேவனுடைய திட்டம் எல்லாம் நடக்காது. எல்லாம் நம்ம நினைக்க மாதிரி இல்லை. பிரசங்க மாதிரி சில ஏதோ கொண்டு வந்து எங்கேயோ கொண்டு போயிருக்காங்க, அப்படிலாம் சொல்லி பழகப்படாது. தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், ஒரு எல்லாம் வச்சிருக்காரு. நமக்கு இனி வரும் பலன் மேல் நோக்கம் வேணாம் இல்லையா? அது எப்போ வரும்? சாவு வராது. அதை சொல்லி இதை சொல்லி உருட்டி புரட்டி உலக நேசத்துலேயே வச்சிருக்காவ. ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த பிரசங்கியார் கொள்ளலாம். அவர் அப்படியே பொய்யை சொல்லி ஒன்ன நீ நினைக்காம காட்டுறான். பிடிச்சி போய் நினைக்கவே இல்லையே. ஆமாம், நினைக்க மாட்டே இல்லையா, சொல்லலே இல்லையா? இங்கே வந்து இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருக்கும்படி தான் அந்த சூழ்நிலை வச்சிருக்கு. அது 2 Corinthians 4:16 பவுல் சொல்லுறார், ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல. பரம்பான மனுஷன் அழிஞ்சிட்டு தான் வருது, இயல்பாக பேசுகிறார். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. இது ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருக்கிறவர்கள் எலும்பு சதைமான இந்த மாம்ச சரீரத்தில் ரொம்ப நம்பிக்கை வைக்கக்கூடாது. சரிதானே? வைக்கக்கூடாது தானே? சரி, ஏதோ தந்திருக்கு ஆண்டவரே கிருபையினால கஷ்டப்படாமல் நடத்தும், நான் செய்ய வேண்டிய கடமையில் இருக்கேன், இல்லை ஜெபம் பண்ணுவேன், ஏதாவது செய்வேன், எனக்கு உதவி செய்யும், கேட்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கு இவ்வளோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி ஒரு நாள் போனோம். இனி வரும் பலன் மேல் நோக்கம் இருக்க வேண்டும். அங்கே வச்சுக்கிட்டு தான் மச்ச காரியம். அங்கே மனசை வச்சுக்கிட்டு தான் அதான் உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரப்படி செய்தார். அங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருந்த காரியத்தை பேசணும். எபேசியர் 2:7 கிறிஸ்துவ தேவனுடைய வலது பார்சத்தில் மேலானவளை தேடிக்கிட்டு இருந்த காரியத்தை கேட்கணும். இது தேடுதே கிடையாது, அதுதான் பிரச்சனை. அதே தேடுது கிடையாது. அவளுக்கு அந்த எண்ணமே இல்லை. அப்படி ஒரு மோசடியான சூழ்நிலை. அப்போ பவுல் சொல்லுகிறார், நாங்கள் அந்த புறம்பான மனுஷன் அழிஞ்சிக்கிட்டு வர்றோம். அதாவது அந்த வசனத்தை ஆனபடினால நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை இல்லையா? அந்த வார்த்தை சோர்ந்து, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள். இங்கே என்ன விஷயம்? நமக்கு சரீரத்தில் பலவீனம் வந்து வியாதி வந்து ப்ரெஷர் சுகர் காரெல்லாம் வந்தால் நமக்கு சோர்வு தானே. என்னத்தை இப்படியே இருக்குது, நான் ஒரு 2 சொல்லுவேன், 5 சொல்லுவேன், அப்புறம் பெல்லும் பிரேக்க எல்லாம் போயிட்டுருக்குன்னு கவலை வரதான் செய்யுது. அந்த ஒரு சோர்வு போகிறது இயல்பான ஒன்று. ஆனால் இந்த மனுஷன் சொல்கிறார், எங்களுக்கு சோர்வு கிடையாது. அதான் அந்த வார்த்தை. ஏன்? இது மண்ணுக்கு போனவங்களுக்கு தெரியும். நாங்கள் இனி வரும் பலன் மேல் அந்த புதிய சரீரத்துக்கு காத்திருக்கனால இதில் மனசு வைக்கலை. உள்ளான மனுஷன் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், எங்கள் சரீரத்தில் ஆத்மா என்ற ஒரு இன்டர்னல் மேன், உள்ளான மனுஷன் இருக்குது. அந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதுனால எங்களுக்கு சோர்வு கிடையாது. இப்போ புரியுதா?
ஏன்னா ஆத்துமா நீங்கள் 2 கொரிந்தியர் 5:7 இந்த நாம் இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தோம் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இந்த தேகத்தை விட்டு குடிவிலை போகவும் கர்த்தரிடத்தில் குடியும் அதிகமாய் விரும்புகிறோம். பத்தியலா இங்கே அடுத்த வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அருமையாக ஒரு வசனம் இருக்குது. ஆகையால் நாங்கள் இந்த தேகத்தில் குடியிருந்தாலும் இராமல் போனாலும் அவருக்கு பிரியமாக இருக்க. பத்தியலா இப்போ புரியுதா? இதில் நிரந்தரமாக இருக்க மாட்டோம்னு தெரியும். எங்களுக்கு பயம் ஒன்றும் கிடையாது, தைரியமாக தான் இருக்கோம். இங்கேன்னா அங்கே போக போகிறோம், இந்த சோக்கெடு இந்த பிரச்சனை ஒன்றும் வராது. ஆனால் நாங்கள் இங்கே இருக்கும்போது தேவனுக்கு பிரியமாகவும் இருக்க நாடுகிறோம். ஏன்னா இனி வரும் பலன் அங்கே இருக்குது, அந்த ராஜ்யத்தில் இருக்குது, அங்கே போனோம். அதனால் அதையே இங்கே சிந்திக்கிறோம். இப்போ புரியுதா? உலகத்தில் இருக்கும்போதே எந்த ஆண்டவட்ட போகணுமோ அதையே சிந்தித்து அதுக்கு பிரியமானதே சிந்திக்கிறோம். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. நாங்கள் நல்லா கவலைப்படலை. எபேசியர் 3:16 ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும். ஏன் புறம்பான மனுஷனில் பலப்படுது சொல்லலை? புறம்பான மனுஷன் அழிஞ்சிக்கிட்டு வருது இல்லையா? அது இங்கே முடிஞ்சு போகிறது. அதனால் இதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல, தேவன் முக்கியத்துவம் கொடுக்கல. அதுதான் பாயிண்ட். உள்ளான மனுஷனுங்கிற இனி வரும் பலன் அல்லது மர்மை சூழ்நிலையில் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய ஆத்மா உள்ளான மனுஷன் சொல்கிறேன் இல்லையா, அதில் தான் பலப்படும். அப்போ பரிசுத்த விசுவாசிகளாக இருந்தாலும் பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் பெற்றாலும் புறம்பான மனுஷனில் பலப்படுவாங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவங்களுக்கும் பலவீனங்கள் கஷ்டம் வரும். ஆனால் ஆத்மாவில் உள்ளான மனுஷன்லேயே அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைய வேண்டும். அல்லையா? அது இல்லைன்னா எல்லாம் வேஸ்ட்டு. நம்முடைய ஜபமாக நம்முடைய ஆராதனை நம்முடைய எல்லாமே ஏசுனார் அறிஞ்சதுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். அந்த சூழ்நிலை இருக்கிறது நாம் விழிப்பாக இருக்க வேண்டியது அவசியம். அல்லையா? அப்போ ஒரு புதிய சரீரம் நமக்கு கொடுக்கப்படும் என்கிறது தான் இனி வரும் பலன். அதில் தான் மனசு வைக்கணும். இதில் கூடுதல் குறைகள் இருந்தால் அது ரொம்ப பெருசுப்படுத்த வேண்டாம். ஓகே, கர்த்தருக்குள் அவர் எப்படி வைக்கிறாரோ போகலாங்கிற மன நிறைவு இருக்கணும். வெளிப்படுத்தல் 21:4 புதிய வானம் புதிய பூமி உண்டாயிட்டுன்னு 21:1 சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுது, கண்ணீர் யாவையும் துடைப்பார் இல்லையா? கண்ணீர் யாவையும் துடைப்பார். 22:3 இனி சாபம் வராது. அப்போ கண்ணீர் யாவையும் துடைக்கக்கூடிய ஒரு சாபம் இல்லாத ஒரு சூழல் இருக்குது இல்லையா? அதுதான் இனி வரும் பலன். அப்போ இந்த மாதிரியான காரியத்தில் நம்ம மனசை வைத்து இந்த பூமிக்குரிய காரியங்களில் மனசு வைக்காமல் நாம் ஓடுகிறவர்களாக இருக்கணும். அந்த வசனத்தை தான் அதனுடைய ஆழங்களை நாம் தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு வசனத்தை பார்க்குறோம், அது எபிரேயர் 12:1. அது என்ன சொல்லுதுன்னா, பாரமானவளை தள்ளிவிட்டு நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்கிறவரும் முடிக்கிறவருமா இயேசுவை நோக்கி, அவர் தான் நிரந்தரம் இல்லையா? அதுதான் இனி வரும் பலன். அவர் நிரந்தரம். அதனால் அந்த நிரந்தரமான நித்தியமான அவரை நோக்கி ஓடுகிறோம். எப்படி ஓடுகிறோன்னா, பாரமானவளை தள்ளிவிட்டு ஓடுகிறோம். இது ஒரு முக்கியமான காரியம். இங்கே நமக்கு நிறைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் உலகத்துக்குரிய கவலைகள் பாரங்கள் இருக்குது இல்லையா? ஒரு வாழ்க்கைன்னா என்னெல்லாம் பிரச்சனை பாரம் இருக்கணும் நமக்கு எல்லோரும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த இடத்துல ஏன் பாரமானதை தள்ளிவிட்டு இயேசு இருக்க இடத்துக்கு இயேசுவை பார்த்து மட்டும் ஓடுன்னு ஏன் சொல்லியிருக்குன்னா, அதுக்கு அர்த்தம் இனி வரும் பலன் மேல் நம்பிக்கை வைத்து ஓடு. இந்த பாரங்கள் இனி வரும் பலனை நீ அடைய முடியாமல் அல்லது மனசை வைக்க முடியாமல் உன்னை தடுத்து போடும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் நியாயம் சொல்லுவீங்க, இதெல்லாம் பிரச்சனை இருக்கு இல்லையா பிரசங்க, இதுக்கெல்லாம் செபிச்சாண்டாமா அதை செய்யாண்டாமா. ஆமாம், பிள்ளை பார்த்தா பிள்ளையை வளர்க்கணும், வளர்ந்தப்புறம் கட்டி கொடுக்கணும், கட்டி கொடுத்தப்புறம் பேர பிள்ளையை வளர்க்கணும், அடுத்த பேர பிள்ளையை கட்டி கொடுக்கணும். போய்கிட்டே இருக்கு. அப்படி தானே ஆளுகளுக்கு நிலைமை. இப்படியே போய்கிட்டே இருப்பாள். போய் ஒரு நாளும் இனி வரும் பலன் மேல் மனசை வைக்க மாட்டாள். அதனால தான் இந்த பூமிக்குரிய பாரங்களை தள்ளி விட்டு ஓடுன்னு சொல்லியிருக்கு. இனி வரும் பலன் தான் முதலாவது இருக்கணும். அந்த ஆழத்தை கொஞ்சம் நீங்கள் புரியணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா இந்த பிரச்சனைகள் பூமிக்குரிய காரியங்கள் அவர்களை இந்த இனி வரும் பலனை தடுத்து விடுகிறதுங்கிற சில வசனம் பார்ப்போம். முதலாவது மத்தேயு 6:31-33 வரை நீங்கள் படிச்சிங்கன்னா, என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இது வாழ்க்கைக்கு தேவை இல்லையா? இது வேண்டாமா? இது வாழணும்னா இது அவசியம் இல்லையா? அவசியம்னு தெரியுமே. ஆண்டவர் சொல்லார். இதுக்கு அதை சொல்லிவிட்டு அடுத்த வசனம் சொல்லார், இவைகளெல்லாம் யார் தேடு ஆகலாம்? அஞ்ஞானிகள் நாடி. பார்த்தீங்களா? அஞ்ஞானி, அவிசுவாசி, தேவபக்தி இல்லாதவன், தேவ பிள்ளைங்கிற அந்தஸ்து இல்லாதவன் தான் இதை. அப்போ இந்த மாதிரி காரியங்களுக்கு பாரப்படுவது ஆண்டவருடைய பார்வையில் அது ஒரு அவிசுவாச அனுபவம், ஆவிக்குரிய அனுபவம் அல்ல என்று சொல்லுகிற ஒரு அர்த்தத்தில் இங்கே சொல்லி இருக்கிற இந்த பகுதியிலையும்
நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அது ஏன்னு பார்க்கலாம். இன்னொரு விஷயம் பார்க்கும். மற்ற 10:37 தாப்பனையா தாயாவது மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு சீசனாக பாத்திரன் அல்ல. ஏங்க மனைவி வேண்டாமா, பிள்ளை வேண்டாமா, அண்ணன் வேண்டாமா, தம்பி வேண்டாமா, எல்லாம் வேணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் என்னை விட அதிகமாக நேசிக்கப்படாது. ஏன் இதை எப்படி சொல்லுகிறார்? என்ன விசித்திரமாக இருக்குது. தின்னவும் குடித்தா வேண்டான்னு சொல்லுவார், மக்களையும் குட்டியை நேசிக்கப்படாதுன்னு சொல்லுவார், சரீரத்தை நேசிக்கப்படாதுன்னு சொல்லுவார், பாறை எல்லாம் நீ சமக்கப்படாது. எல்லாம் வித்தியாசமாக இருக்குல்ல, எல்லாம் எதிரடையாக இருக்குது. நம்ம சிந்திக்கிறதும் நினைக்கிறதும் பிரசங்க மாதிரி பேசுகிற கதையெல்லாம் பார்த்தா அவர் இது எல்லாத்தையும் தூர போடுன்னு சொல்கிறார். அந்த ஆவியானவர் சொல்கிற வார்த்தையினுடைய ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விரும்புகிறேன். அதுக்கு என்னன்னா லூக்கா 10:41-42 மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை, அதுக்கு முந்தின வசனம் என்னது? நீ அநேக காரியங்களுக்காக கவலைப்பட்டு பாறையெல்லாம் சுமந்துட்டுருக்குற இல்லையா? அது என்ன பாறைன்னு கேட்டால் உன்னை விட்டு போவிட, அதாவது நிரந்தரம் இல்லாதது, நித்தியம் இல்லாதது, ஈடுபட்டு போகிறது, விட்டுக்கிட்டு போகிறது இல்லையா? எல்லா ஆளுகளுக்கு கவலை எல்லாம் என்னன்னு பாருங்கள். எல்லா ஆளுகளும் கூப்பிட்டு பாருங்கள். எல்லாரும் எதை போட்டுட்டு போவார்களோ, எதை விட்டுட்டு போவார்களோ, எதை மறந்து போவார்களோ, இந்த காரியத்துக்கு தான் கவலை. சாவது வரைக்கும், பிறப்பது முதல்ல இறக்க வரைக்கும் மனுஷனுக்கு ஏது கவலைன்னு கேட்டால் எதெல்லாம் விட்டுட்டு போவான்னு அதை பற்றி கவலை. ஒரு ரொம்ப அபூர்வமாக சிலருக்கு தான் போய் சேர இடத்தை பற்றிய கவலை இருக்குது. உண்மை தானே நான் சொல்லுது இல்லையா? எல்லாம் கூட்டத்துக்கும் ஏசுநாதரை கும்பிடுது அதுக்கு தானே. இது செத்த சாவாத சாமி, உயிரோடு இருக்க சாமி, இது அற்புதம் செய்யும், அப்படிலாம் ஒரு உலகத்தை சொல்லிவிடுது. எதுக்குன்னு கேட்டால் விட்டுட்டு போகக்கூடிய காரியங்களுக்கு. அதுதான் ஆண்டவருங்கே சொல்லார், நீ இதுக்காக தானே கவலைப்படுவேன். எட்டுப்படாத நிரந்தரமான நல்லவங்க தேடு, இன்னும் உனக்கு புத்தி வர இல்லையா நான் சொல்லுது. எட்டுப்படாது நிரந்தரமானது இனி வரும் பலன், அதை தேடக்கூடிய ஒரு மனநிலை வரல. அப்போ இந்த வசனங்கள்லேருந்து என்ன புரிகிறோன்னா, எல்லா உலகத்தில் நமக்கு தேவைதான். ஆனால் ஆண்டவரை மிஞ்சி, நிரந்தரமானவரை மிஞ்சி, நித்தியமானவரை மிஞ்சி, இனி வரும் பலனை மிஞ்சி இதை சிநேகிக்கப்படாது. சரிதானே? எல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஆண்டவருடைய காரியம், அதுக்கு பிறகு தான் அடுத்த காரியத்துக்கு வர முடியும். இதை தூக்கியே தலையில் வச்சுக்கிட்டு நான் கிடந்து மாரடிச்சுக்கிட்டு எனக்கு நித்தியத்தை நாங்கள் இழக்க முடியாது இல்லையா? எஸ், ஒவ்வொருத்தரும் இந்த உணர்வு இருக்கணுங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ சூழ்நிலை நமக்கு இருக்குது. என்ன இருந்தாலும் வேணும், அதுக்காக நாங்கள் ஆண்டவரை விட முடியுமா? பரலோகத்துக்கு இதெல்லாம் புற பார்க்கலாம். ரெண்டாவது தான், அதுதான் முதல். இல்லாட்டாலும் போகணுமே. நீங்கள் எல்லாம் கதை பேசிக்கிட்டு இருந்தாலும் இருக்கவா போறியா? கூட இருக்க போறீங்களா? எப்போ போறியான்னு தெரியாது. பின்ன ஏன் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக நான் முக்கியத்துவம் கொடுக்கணும்? எனக்கு ஆண்டவர் படிப்பிச்சு தான் சொல்லுவேன். சரி தானே? சரி, அப்போ நிலையான நித்தியமானவளை குறித்த ஒரு ஆழம், அதுக்கு பிறகு எல்லாம் வேணும். அதுக்கு பிறகு அந்த வரிசைப்படி சரிப்பா, அது முதல், அது அடுத்தது, அடுத்தது அவ்வளோதான். நிரந்தரமானதுக்கு முதல் இடம், நிரந்தரம் இல்லாததுக்கு ரெண்டாவது இடம். ஓகே, நீங்கள் அதை புரிஞ்சு கொண்டது சரிதான். ஹல்லேலூயா. யோவான் 14:27 ஆண்டவர் சொல்லார், உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்குறதில்லை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு ஆழம் என்ன புரிஞ்சிய? இந்த அனித்தியமானதெல்லாம் உங்களுக்கு நான் தரமாட்டேன். உங்களை விட்டு போட்டுட்டு போகிற காரியெல்லாம், விட்டுட்டு வர விஷயத்தெல்லாம் நான் தரமாட்டேன். உங்களுக்கு மேலானது தருவேன். ஹல்லேலூயா. அதனால தான் உலகம் அப்படிப்பட்ட காரியத்தை கொடுத்து ஒப்பரிகளை ஏற்றி வச்சு அப்புறம் அங்கேருந்து தள்ளி போட்டு கழுத்துக்கு தள்ளி போட்டு கொன்று புதைச்சி ஒரு மலர் வளையம் வச்சு முடிச்சிட்டு அவனை முட்டாளாக்கி முடிச்சாச்சு. வாழ்க்கை ஃபினிஷ்ட். ஒன்றும் இல்லை, பட்டம். இந்த உலகம் என்ன ஏமாத்துறேன் நான் பல ரீதியில் உங்களுக்கு சொல்கிறேன். முட்டாளாக்கி கொண்டு போடுது. அதில் நான் உங்களை முட்டாளாக்க போகிறதில்ல. உங்களுக்கு மேலானது வச்சுருக்கேன், அவசியமானது தருவேன். உலகம் கொடுக்குறப்பெல்லாம் தரமாட்டேன். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6:6-12 வரை போனால் போதுமன்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். ஒன்றும் கொண்டு வரையில இல்லையா? ஒன்றும் கொண்டு போக போகிறது இல்லையா? பின்ன இதுக்காக எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் என்னதுக்கு? இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க எனக்கு தலைகளாக நிற்க என்னதுக்கு? உண்ணா கொடுக்கவும் இருந்தால் போதுமன்று இருக்க கடவாகும். ஆமாம், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறோம். கண்ணி பலவித ஆமாம் இச்சைகள், மதிகேடு, சேதமான இதில் விழுகாவ தன்னைத்தானே காயப்படுத்துகிறாள். விசுவாசத்தையே விட்டார்கள். எப்படி? பாரம் சமத்து உலகத்தினுடைய காரியங்களுக்காக ஓடின ஆளுகளெல்லாம் தெய்வ விசுவாசத்தை விட்டாச்சு. இனி வரும் பலன் மேல் உள்ள நோக்கத்தை விட்டாச்சு. பரலோக ராஜ்ய சிந்தை விட்டாச்சு. இல்லை எல்லாம் போச்சு இல்லையா? இதை தேடி அதுக்கு எங்கே பாஸ்டர் நேரம்? எனக்கு இதுக்கு எங்கே நேரம் இல்லை. இதுக்கு ஒன்றும் நேரம் இல்லை. விட்டுட்டு போகிற காரியங்களுக்கு பின்னால் பிறகு தான் நமக்கு நேரம் இருக்குது. போய் இந்த இனி வரும் பலன் நமக்கு நித்தியத்தை குறித்து நேரமே இல்லை. பிறகு இனி செத்த பிறகு சிலுவை நாட்டி வச்சுட்டு விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டுன்னு எழுதி போடணும். கள்ள ஃப்ராடு தானே. இங்கே இருக்கிறது வரைக்கும் தேடுக்கு நேரம் இல்லையா? பிறகு இனி இவையை போட்டு போயிருக்கா வேணும், ஏமாத்த ஆகலாம், அடுத்தவனை முட்டாளாக்கணுமே, அதுக்கு வேண்டி சரி நாம் வெளிப்பாரு தான் நல்லது. இப்படி நம்முடைய மனசை இனி வரும் பலன் மேல் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். யோவான் 18:36 சொல்லுவார். அவன் கேட்குறான், பிலாத்து கேட்குறான், நீ ராஜாவான்னு கேட்குறான். நீ சொல்ல மாதிரி நான் ராஜா தான், ஆனால் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல இல்லையா? இனி வரும் பலன், இனி வரும் ராஜ்யம், பரலோக ராஜ்யம், புதிய அங்கே சிருஷ்டி. நான் அங்கே ராஜா, இங்கே இவன் இருப்பான்.
ஆமாம், கொஞ்ச நாள் வைப்பானு, அப்புறம் நாற்காலி எழுத்து போடுவானுவன், இங்கே பார்த்துட்டு தானே இருக்கிறோம். சரி, அப்போ இனி வரும் பலன் மேல் நோக்கம் இருப்பதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் விளங்குவதற்கு தான் இந்த வசனங்களை உங்களுக்கு கொடுத்தேன். 1 பேதுரு 5:7 சொல்லுது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த இடத்துல ஒரு விஷயம் வரும். அப்போ பாரங்கள் இருக்குது இல்லையா, தூர போடணும் இல்லையா, நம்ம செய்தி கேட்குறோம். இங்கே பேதுரு சொல்லார், எப்பா சில விஷயம் இருக்குது, அதை ஆண்டவருக்கு பாதத்தில் வச்சிரு. எங்கே வச்சிரு? நீ என்ன செய்? இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிரு, பரலோகத்தை தேடிக்கிட்டே இரு, தேவ சித்தம் செஞ்சுக்கிட்டே இரு, தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தை தேடிக்கிட்டே. நாம் தேட வேண்டியதும் பிரயாசப்பட வேண்டியது அது. அப்போ இந்த பாரம் ஆண்டவரே, இதெல்லாம் இப்போ நான் சுமத்துக்கிட்டேன், எனக்கு தோணையில், எனக்கு முடியாது, இன்னும் நீர் பார்த்துக்கிட்டோம், நீர் சொன்ன மாதிரி உங்களுடைய ராஜ்யத்தின் காரியத்தை தேடி போயிட்டே இருக்கிறேன், இதை நீர் பார்த்துக்கிட்டோன்னு அவர்கிட்ட வச்சிடணுமா? அல்ல இல்லையா? எவ்வளோ அழகான ஒரு காரியம். நான் பார்த்துக்கிட்டேன் உங்கள் காரியத்தை, இதை போட்டு சுமந்து குட்டிச்சா வராது, நீ என்னட்ட வந்து சேரைக்குள்ளே வழியே பாரு. அல்ல இல்லையா? என்னட்ட வந்து சேரைக்குள்ளே வழியே பாரு, அதில் நான் பார்த்துக்கிட்டேன், என்னட்ட தந்துரு போ அப்படிங்கிறார். உண்மைதான். நீங்கள் தேவராஜ்யத்தின் காரியம், தேவ சித்த காரியத்தை ரொம்ப கரெக்டாக செஞ்சுட்டு போனால் அதுதான் உண்மை. நீர் வேணா பார்த்துக்கிட்ட வேணாம்னா உமா காரியத்துக்கு நான் வந்தாச்சுல்ல. எஸ், இப்போ தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் கூட கொடுக்கப்படும். எப்போ வருது தெரியுமா? நீங்கள் இனி வரும் பலன் மேல் நோக்கமாக வச்சு அதைய தேவ ராஜ்யம், தேவ நீதி தேடி அங்கே போயிட்டா இந்த பாரத்தை அவர்கிட்ட கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லார். அல்ல இல்லை இல்லை, நாங்களே கொஞ்சம் ஜெபிச்சு உபவாசிச்சு உருட்டி புரட்டி சாவு வர இதிலே இந்த பாரத்தை சுமந்துட்டேரும்னா அப்போ சுமந்துட்டேரு. சாவு வர பாறையெல்லாம் சுமந்தாச்சு, வீடு கட்டியாச்சு, மக்களை எல்லாம் வளர்த்தாச்சு, கட்டி கொடுத்தாச்சு, பேர பிள்ளைகளை பார்த்தாச்சு இல்லையா, இனி சத்துப்போ முடிச்சு இல்லையா காரியம். நாடகம் எல்லாம் முடிச்சாச்சு, பிள்ளைகள் சமாதானத்தையும் கண்டானோ காணலையோ, இதுதானே முடியும். ஆண்டவர் சிலர் நீ இதெல்லாம் 2வது பார்க்கலாம், முதல்ல இந்த காரியத்திலே நீ போய்ட்டு அப்படி போயிட்டு இருந்தா சில காரியங்கள் பாருந்தா நான் சுமந்துக்கிடு. நியாயம் தானே? அவருடைய சித்தம் செய்து அவருடைய காரியத்தில் போனால் அவரை புறப்படுக்கணும். நான் பார்த்துக்கிட்டே நீர் அங்கே தள்ளி நில்லோன்னா அப்போ நீ சுமந்துக்கான்னு சொல்லிடுவார். புரியுதா நான் சொல்லுது? அப்போ இனி வரும் பலன் மேல் நோக்கம்ங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயங்கிறதை நீங்கள் இங்கே புரிந்து கொள்ளலாம். லூக்கா 8:14 வரும்போது 8:14 நல்ல விதைகள் விதைச்சிட்டு போனாங்க. என்ன விதைன்னு சொன்னால் இனி வரும் பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை குறித்த செய்தி. அந்த பலனை விதைச்சிட்டே போகிறாங்க. விதைச்சிட்டு போனால் சில விதம் முள்ளுகளுக்கு இடையில் விழுந்துட்டு. எங்கே விழுந்துட்டு? முள்ளுகளுக்கு இடையில் வந்துட்டு. நல்ல வசனம், இனி வரும் பலன் உள்ள நோக்க வசனம், பரலோக வசனம், பரலோக ராஜ்யம், நித்தியம், மகிமை கொடுத்த வசனம் என்ன கேட்க சந்தோஷமாக இருந்தது. விழுந்தது சங்கதி எங்கே விழுந்துட்டு? முள்ளுக்குள்ளே விழுந்துட்டு. அல்ல முள்ளுன்னு சொன்னால் என்னன்னு சொல்லியிருக்கு? ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இப்பிரபஞ்சத்தின் கவலை, அந்த வார்த்தை அங்கே இருக்கும். இப்பிரபஞ்சத்தின் கவலைகளினாலும் பாரப்பட்டு நெருக்கப்பட்டு பலன் கொடுக்குறாரு. இனி வரும் பலன் மேல் உள்ள காரியம் கேட்டால் சந்தோஷமாக தான் இருந்தது. என்ன செய்யுது? முள்ளுக்குள்ளே சிக்கிக்கிட்டு, முள்ளுக்குள்ளே இருந்து வெளியே வர முடியலை. செடிக்கு முளைச்சி வெளியே வர முடியாமல் ஆயிடுது. ஸோ சிலர் முள்ளை வரி தலையிலே போட்டுக்கிடுவாங்க, நான் முள்ளுக்குள்ளே தான் கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடுது. இனி என்ன செய்யுது? அவர் வெளியே வான்னு சொன்னால் வெளியே வாரதில்லை, நான் முள்ளுக்குள்ளே தான் கிடப்பேன். இப்போ என்ன செய்யுது? ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருக்க முடியாதபடி எப்படி இந்த உலக கவலை, ஐஸ்வர்யம், நீங்கள் பணம் வந்தால் ஆசீர்வாதம், பணம் வந்தால் பேய், பணம் வந்தால் பரலோக ராஜ்யத்தை இழக்க வேண்டியிருக்கும். என்ன சொல்லியிருக்குல்ல, பரலோக ராஜ்யத்தின் காரியத்தை நெருக்கி போடணும்னு. எஸ், அப்படி தான் நான் செய்தி சொல்லியிருக்கேன். எனக்கு அதுதான் வழிபாடு. அதான் பரலோக ராஜ்யத்தில் ஐஸ்வர்யவான்கள் பிரவேசிப்பது ஒட்டகம் ஊசின்னு அதில் போனால் அவன் போவான்னு சொன்னது காரணம் இதுதான். இது நெருக்கி போடும், பரலோகத்தை நெருக்கி போடும். இனி வரும் பலன் இங்கே இருந்துருவோம், இங்கே எல்லாம் இருக்குல்லையா, வசதி இருக்குல்லையா, பெயிண்ட் அடிப்போம், 3 மாதத்துக்கு இப்போ பெயிண்டை மாற்றி அடிச்சணும், லைட்டை மாற்றி போடணும், அப்படியே சொல்லி அவனை அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலக கவலைகள் நெருக்கப்பட்டு அவர்கள் பலன் கொடுக்க முடியாமல் போகிற ஒரு லூக்கா 21:34 சொல்லுவார். நீங்கள் உங்கள் இருதயம் பெருந்தண்டியினாலோ லௌகீக கவலைகளினாலோ பாரம் அடையாதபடி. இப்போ புரியுதா? நம்ம மனசு பரலோகத்தில் தான் இருக்கணும். இனி வரும் நோக்கம், இயேசு வருவார், வருகை, இதெல்லாம் செகண்டரி, அதுக்கு அந்த பக்கம் தான். சரி இருந்தால் பார்க்கலாம், சரிப்பா இவ்வளோதான் இருக்குது, என்னால் இவ்வளோதான் முடிஞ்சு, நீர் பார்த்துக்கணும், தட்ஸ் ஆல், போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும். அன்புக்குரியவர்களே, சில சந்தர்ப்பத்தில் நீங்கள் வெளிப்படுத்தல் 2:10 மரண பரியந்த உண்மையாக ஜீவ கிரீடத்தை, இனி ஒரு ஜீவ கிரீடம் தருவேன், ஆகவே இங்கே உள்ள பாடுகளுக்கு நீ அஞ்சாதே, அந்த அளவு இருக்குது, அது ஒன்றும் கவலைப்படாது, இனி வரும் பலன் மேலே நீ மனசை வச்சிரு. அது அப்போஸ்தலர் 14:22 அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யம் தான் இனி வரும் பலன். இங்கே பல உபத்திரவங்கள் இருந்தாலும் அந்த இனி வரும் பலன் மேல் மனசை வச்சதுனால தான் அவர்கள் அதை கடந்து போக முடிஞ்சு. அங்கே பரலோகத்தில் மனசு வைக்கக்கூடிய ஆழமான அனுபவம் இல்லாதவர்கள் இந்த வழியாக நடந்து வந்துவிட மாட்டாங்க. இப்போ புரியணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ சுவிசேஷம் என்கிறது இந்த பூமியில் அழிஞ்சு போகிற, விட்டு போகிற, நிரந்தரம் இல்லாத காரியங்களை பற்றி பேசலை. இது ரொம்ப தெளிவாக இருக்கும்.
அது புதிய சரீரம், புதிய ராஜ்யம், புதிய மகிமை, நிரந்தரமானது, நித்தியமான காரியங்களை தான் பேசுகிறது. அதை தான் மனசில் வைக்க சொல்லியிருக்கு. அதை தேட, நாட, ஓட, இல்லையா? அந்த ஐஸ்வர்யவான்களை பற்றிய காரியெல்லாம் சொல்லிட்டு, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியும் அன்பையும் பொறுமையும் அடையும்படி நாடு, குணத்தை அடையும்படி நாடு. அடுத்தது, விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை இனி வரும் பலன் அதை பலமாய் பற்றி கொள்ள அதற்காக போராடு. இல்லையா? உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சுன்னு நினைக்கிறேன். சரிதானே? அது அவ்வளோதான். நான் இப்படி தான் பேச முடியும், இங்கே உள்ள நிரந்தரம் இல்லாத பேச முடியாது. அப்போ நம்முடைய மனம், நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படி இருக்குது, நாம் எப்படி போகிறோம், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய தன்மை எப்படி இருக்குன்னு நீங்கள் நிதானித்து பார்த்துக்கணும். ஏதோ வந்தால் பாட்டு பாடணும், நேரம் போக்கிட்டு போனோன்னு இருந்துடாதுங்க. நாங்கள் என்ன பொறுத்த நேரம் பார்க்க விட மாட்டேன், நான் இப்படி தான் கொண்டு போயிட்டே இருப்பேன். இல்லையோ? அப்போ இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்த மோசே எப்படி எகிப்தின் பொக்கிஷங்களை விரும்பலை, பார்வன் குமாரத்திங்கிறத வருது, அவன் துன்பத்தை அனுபவித்தானோ, அதுபோல் நாமும் இந்த நிரந்தரமில்லாத காரியங்கள், சரீரமாக இருக்கலாம், உயிராக இருக்கலாம், சொந்தங்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், எதுவும் நிரந்தரம் இல்லை. இதுக்கு மேலே மனசை வைக்காம முதலாவது மனசை தேவனுடைய ராஜ்யத்தில் நீதிக்கு ஏற்ற காரியத்தில் செலுத்தவும், பின்பு மற்ற காரியம் கூட கொடுக்கப்படும் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டார்ல. ஆமாம், அது பிறகு நான் பார்த்துக்கிறேன், தேவ சித்தம் செய்யக்கூடிய பலனை தருகிறேன், ஒரு அளவு கிருபை தருகிறேன், முடிக்கிறேன். வேலை இந்த சரீர பலவீனங்களில் இருக்கிறவங்கெல்லாம் வேலை அப்படியே கடந்துக்கிட்டே இருக்கலாம். இல்லை இருக்க பலத்தோடு அவங்க ஆண்டவருக்கு ஓடிக்கிட்டு இருக்கட்டு போயிட்டே இருப்பா. கவனிச்சிருக்கீங்களா நீங்கள்? கொஞ்சம் பலம் இருக்குது, சரி கொஞ்சம் பலன் இருக்குது, இந்த பலனில் நான் ஆண்டவருக்காக ஓடுகிறேன், ஆண்டவருக்கு ஏதோ காரியம் செய்ய வேண்டிய நான் போகிறேன்னு போயிட்டா அது போயிட்டே இருக்கும். பலவீனம் இருக்கும், ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். படுத்துட்டா டோட்டலி ஆஃப், அப்படியே கிடந்து அப்படியே போயிடும். நீங்கள் அனுபவத்தில் பார்த்துருப்பீர்கள். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இனி வரும் பலன் மேல் நோக்கமாக வைத்த அந்த மோசையை போல, இயேசுவை போல, பரிசுத்தவான்களை போல, அப்போஸ்தலரை போல இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருக்கிறதுல பிடிவாதமாக இருக்க, வைராக்கி தெளிவாக இருங்க. ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஒன்றும் கெட்டு போகாதுங்க. நீங்கள் அதுக்கு ஆழத்துக்குள்ளே போனீங்கன்னா மற்ற காரியம் லகுவாயிரும். இந்த பாறையெல்லாம் போயிடும், தன்னால் போயிடும். ஒரு லகுவான ஒரு மனநிலை. அப்போ மற்ற காரியம் அது கர்த்தர் பார்த்துக்கிடுவார். நான் வருக காரியத்தில் இருக்கிறேன், அவருடைய சித்தத்தில் இருக்கிறேன். 2 வார்த்தை ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே நீர் பார்த்துக்கிடும். அப்போ அந்த வார்த்தை சொல்லும், அதாவது அவனுடைய பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். நீர் விண்ணப்பங்களை வேண்டுதலை தெரியப்படுத்துங்க. அப்போ எல்லா புத்திக்கும் மேலால் தேவ சமாதானம் உங்களுக்கு காத்துக்கொள்ளலாம் இல்லையா? இது யாருக்குதுன்னு சொன்னால், இந்த இனி வரும் பலன் மேல் நோக்கத்தில் போகிற ஆளுகளுக்கு. மற்ற ஆளுகளுக்கு இது வராது. செபிச்சிருப்பாங்க, அப்புறம் ஆளப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, சமாதானம் ஒரு நேரம் உண்டாகாது. இல்லையே? ஆண்டவரோட இந்த அனுபவத்தில் போகிறவங்களுக்கு தான் தேவன் அந்த சமாதானத்தை வச்சு போகிறேன்னு சொன்னார். சரியா? உங்கள் மனசு அந்த பாரத்தை எடுத்துருவேன், பாரம் முடிச்சுட்டு, அந்த பாரம் எனக்கு இப்போ இல்லை, அது கர்த்தர் பார்த்துக்கிடுவேனுங்கிறதான ஒரு வாக்குறுதியை தந்திருக்கிறார், ஒரு சமாதானத்தை தந்திருக்கிறார். இது யாருக்கு வருதுன்னா, இந்த அனுபவம் உள்ளவர்களுக்கு வருது. அல்லேலூயா. ஆகவே அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் தொடர்ந்து நான் எப்படி எனக்கு வருதோ தெரில, நான் அப்படி அந்த வசனத்தை எடுத்தோன்னே எனக்கு எப்போவுமே அப்படி தான் கண்டினியூவேஷன் ஆழம் வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா சுற்றி இங்கே இருக்கிற காரியங்களை குறித்து நிறைய அலை அடித்து கொண்டு இருக்கிறதுனால இந்த விஷயத்தை அப்படி தான் நம்ம இதை தான் பேசிக்கிட்டே இருக்கணும். வேறு வழி. உலகம் வேறு பேசுறதில்லை, அது படம் காட்டுறதும், லைட்டு போடுறதும், பெயிண்ட் அடிக்கிறதும், மோசடிச்சு உலகத்தை ஏமாத்துறது தானே 24/7. நீங்கள் டிவியில் பார்க்குறீங்க, எல்இடியா எல்சிடியா, டிவிஸில் பார்த்தாலும் சரி தான், எப்போ பார்த்தாலும் அவங்கள மோசம் போக்குற வித்த தானே பிரசங்கி மாரம் படம் காட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்போ நாங்கள் எதுக்கு எதிரான ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கணும்ல, அது செஞ்சுக்கிட்டு இருந்து இது விடுபட்டு போயிட்ட அப்புறம் உங்கள் நிலைமை அங்கே போய் ஒரு பக்கமே போயிடும், போதையில் மூழ்கிறோம் இல்லையா? ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தில், உலக மயக்கத்தில் மூழ்கிடக்கூடாது. அப்போ நாங்கள் இந்த இடம் எங்களுக்கு அதுக்கு தந்திருக்கு. இதே பரலோகம், நித்திய ஜீவன், இனி வரும் பலன், இது மாயக்கம் போட்டுக்கிட்டே இருப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருக்கும்படி இன்னும் சற்று நம்முடைய விசுவாசத்தை, அர்ப்பணத்தை ஆழப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து எல்லோ ஏமேன். எல்லாரும் தாழ்த்துங்க, எல்லாரும் தாழ்த்துங்க. ஏமேட்டர் செலிபிரிட்டிஸ். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. நாங்கள் இனி வரும் பலன் மேல் தான் நோக்கமாக இருக்கணும். பூமிக்குரிய காரியத்தில் மனசை வைக்கக்கூடாது. ஆண்டவருடைய வசனங்கள் எல்லாமே அந்த அடிப்படையில் தான் பேசுகிறது. ஒரு நாள் இந்த நிரந்தரமில்லாத உலகத்துக்கு ஏற்ப ஆண்டவர் பேசலை, அதை நீங்கள் புரியுங்க. அதனால தான் திருப்பி பேசுகிறேன். அப்படியே இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எல்லோரும் சொல்லுங்கள். அப்போ முதலாவது தேவராஜ்யத்தை தேடி பாரத்தை அவர் மேல் வச்சுட்டா அவர் பார்த்துக்கிட போகிறார். நாம் அவருக்கு காரியத்தில் இருக்கிறோம், அவர் நம்முடைய காரியத்தை பொறுப்படுகிறார். அப்படினால தான் நாங்களும் அந்த ஊழியத்தை செய்ய முடியுது. இல்லையா? பாரப்படுத்துகிற எத்தனையோ சூழ்நிலை வருது, அதில் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஞானம் தருகிறார். இதுக்கு தலையில் வைக்காத, தூரடுத்தறி, இதுக்கு பின்னால் போகாது. இல்லையா? எல்லாரும் கேளுங்க. ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். வீணான பாரங்களை எடுக்காமல், கண்ணிகளில் சிக்காமல், முள்ளுகளுக்குள்ளே போய் பதுங்கி கொள்ளாமல், சிக்காமல், முள்ளுகளுக்குள்ளே பதுங்காமல், ஆண்டவரே விடுதலையோடு உண்மை சேவிக்க உம்முடைய சித்தம் செய்ய, உம்முடைய ஆவியினால் நடத்தப்பட, தேவ ஆவியானவர் நடத்தப்படுற அப்படியே உதவி செய்யும். தேவ ஆவியானவர் பரலோக சிந்தை எங்களுக்கு தரட்டும். அல்ல
ஒரு தெளிவு, ஒரு உறுதி, ஒரு நிச்சயம். அவர் அர்ப்பணம் வரட்டும், எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆவியானவர் நம்மை செம்மையாய் ஆசீர்வாதமாய் நடத்தினபடியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தைகளை தந்தபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்த பரிசுத்தவான்களைப் போல நாமும் உறுதியாய் தரித்திருக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் முதலாவது தேவராஜ்ய நீதி தேடும்போது அவர் நம்முடைய காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்வார் என்ற விசுவாசத்திலே பாரத்தை அவர் மேல் போட்டு விட்டு ஜெபித்து சமாதானமாய் தேவச்சித்தம் செய்ய கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். பரிசுத்த பிதாவே மகிமை உண்டாவதாக. அந்த நாளிலும் இயேசு நாமத்தில் மகிமைப்படுத்தி ஆராதிக்க இப்படி வசனங்களை தியானிச்சிருக்கிறோம். நித்திய ஜீவன், இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருப்பதனுடைய முக்கியத்துவம், ஆழத்தை மீண்டும் ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அங்கே முதல் வயதான தகப்பன்மார் தாய்மார் உண்டு, சரீர பலவீனங்கள் உண்டு, கர்த்தர் கிருபையாய் தாங்குகிற சூழ்நிலை உண்டு. ஆனாலும் இதில் மனசை வைக்கப்படாது. உள்ளான மனுஷனில் ஆத்துமாவில் பலப்படத்தக்கதாய் அவர்கள் தங்களை ஆவியானவர் அவர்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபர்கள் உண்டு, அவர்களும் அந்த மாய சூழ்நிலையில் மூழ்காமல் ஆண்டவருடைய அடிச்சு வெட்டில் அவருடைய பின் செல்லக்கூடிய அனுபவத்தை கட்டளையிடும். உலகத்தின் மாயையிலிருந்து நீர் இந்த பிள்ளைகளை விடுதலை பண்ணணும். ஏன்னா ரொம்ப பயங்கரமாக மோதி அடிக்கிற சூறாவளி அது நடுவில் நிற்கிறாங்க. உங்களுடைய கிருபை வேணும், பாதுகாப்பு வேணும். ஊழியத்தை நடத்துகிற ஊழியக்காரரை பலப்படுத்தும், தடப்படுத்தும் வேண்டிய அவருக்கு வேண்டிய சரீர ஆரோக்கியங்களை தேவன் கட்டளையிடும். என் கிருபை போதும்னு சொல்லி நடத்துகிறீர் ஊழியக்காரர்களை. அப்படியே தொடர்ந்து நடத்தும், தேவைகள் சந்திக்கப்படத்தும். பொருளாதார காரியங்கள் கர்த்தர் ஏன்னா முதலாவது தேவ சித்தம் செய்யும்போது மற்ற காரியங்களை ஆண்டவர் வாக்கியம் பண்ணுகிறீர். அவளை அதிகமாக ஜெபிக்க, அவளை தேவ சித்தம் செய்ய, தேவ சமூகத்தில் காத்திருக்க அவர்களுக்கு நேரம் கிடைக்கிறது, சூழ்நிலை கிடைக்கிறது. வீண் பாரங்கள்லாம் தள்ளிவிட்டு ஆண்டவருக்காய் ஓட நேரம் கிடைக்கிறது. கர்த்தர் அப்படியே செய்ய, நன்மை செய்ய எல்லா ஊழியங்களும் ஊழியக்காரர்களையும் ஒப்பு கொடுக்குறோம். தாழ்த்துவோம், எல்லா துதி செலுத்துவோம். இயேசு நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலனை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.